ஹே கைஸ் சூப்பரான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். மீனாக்ஸ்டில். ஸோ இந்த ஒரு முக்கியமான ஒரு இது வந்துட்டு நான் லைவ் பேசும்போது ஒரு ப்ரோ வந்து கேட்டிருந்தாங்க. நான் இத பத்தி ரிசர்ச் பண்ணும்போதா இருக்கட்டும், இத பத்தி கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆ மக்கள் வந்து எந்த அளவுக்கு அழிவு நோக்கி போயிட்டுருக்கோம். அதாவது ஆ பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மைண்ட்ல வச்சுட்டு இவ்ளோ தூரம் அழிவு நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கும்போது, ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா சொல்லப் போறேன். ஆக்சுவலி அந்த மீனாக்ஸ்டில் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி வந்தது அப்படின்னா, ஆ ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் இன்கிரீடியன்ட் அதாவது இந்த விஷயம் மீனாக்ஸ்டில் இருக்கக்கூடியத வந்துட்டு இத பத்தி எனக்கு சரியா தெரியாட்டியும், நான் தெரிஞ்சுட்டு வந்தது இதுதான் உண்ம. ஸோ என்னோட கருத்த தான் இதுட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ இத வந்து ஹை பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து இது குடுத்துருக்காங்க. ஸோ இப்படி குடுத்துட்டு வரும்போது, அதாவது ஹெல்த் ரிலேட்டடா இன்டேக்காவும், இன்ஜெக்ஷன் மூலியமாவும் குடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி குடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, அதோட சைட் எஃபெக்ட்டா வந்துட்டு மென்ஸா இருக்கட்டும், வுமென்ஸா இருக்கட்டும், ஹேர் குரோத் அதாவது இங்க, அப்புறம் வந்துட்டு ஹெட்டுலலாம் நெறைய குரோத் ஆகுறது, பியர்ட் குரோத் ஆகுறது, அ அதர் பார்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் வந்து ஹேர் குரோத் ஆகுறது மென்ஸுக்கும் சரி, வுமென்ஸுக்கும் சரி நெறைய வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்டின்னா, ஓகே. அது சைட் எஃபெக்ட் ஒரு விஷயத்துக்கோட சைட் எஃபெக்ட் இந்த மாரி. இப்போ மென்ஸுக்கு ஓகே. பியர்டு இங்கெல்லாம் வளருது. வுமென்ஸுக்கு இந்த மாரி வளர்ந்துச்சு அப்டின்னா அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா? ஓகே. இத வந்து அப்போ நம்ம ஹேர் கேர் ப்ராடக்ட்ல ஏன் கொண்டு வரக்கூடாது அப்டின்னு சொல்லிட்டு, ஆ ஹேர் கேர்ல இந்த மாரி இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மீனாக்ஸ்டில் அப்டின்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இதுலருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது நெறைய டாக்டர்ஸ் இத தான் சொல்லியிருக்காங்க. கூகுள்லயும் இதுதான் இருக்குது. நெறையா பேரு சொன்ன விஷயமும் இதுதான். ஓகேவா? ஆக்சுவல். ஸோ இப்ப இப்படி வந்துருச்சு. இத வந்து யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு சீரம் கன்சிஸ்டன்சில தான் இருக்கும். சீரம் மாதிரியும் இருக்கும், ஸ்ப்ரே மாதிரியும் இருக்கும். இன்டேக்காவும் எடுத்துக்கிறாங்க நெறைய பேரு. இன்ஜெக்ஷன் மூலியமாவும் எடுத்துக்கிறாங்க. இது மென் அண்ட் வுமன் எடுத்துப்பாங்க. மெயினா வந்து இப்போ இந்த இடத்துல ஹேர் இருக்கு, இந்த இடத்துல ஹேர் இல்ல. இந்த மாதிரி இருக்குது. இல்ல ஹேர் ரொம்ப தின்னா இருக்கும். இப்போ என்னோட ஹேர் பார்த்தீங்க அப்டின்னா, எவ்ளோ ஸ்ட்ராங்கா இந்த மாதிரி இருக்கு. இப்டி இல்லாம ரொம்ப வந்து தின்னா இருக்கிறது, சரியா குரோத் இல்லாம ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே வந்து டிஃபரன்ஸா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது மேக்ஸிமம் சொல்லப்போனா ஹேர் ரொம்ப தின்னா இருக்கிறவங்களுக்கு இத வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. இது டாக்டர்ஸே வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. இல்லைன்னா வந்துட்டு அவங்க எதனா ஸ்கின் கேர் இல்ல ஹேர் கேர் ரிலேட்டடா வந்து செக் பண்ணும்போது, அவங்களோட டாக்டர்ஸ் வந்து குடுக்குறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ட்ட கேட்ட அந்த பிரதருக்கும் அவங்களோட டாக்டர் தான் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல்லா வந்து ரிசல்ட் குடுக்குமா? 100% ரிசல்ட் குடுக்குமா? அப்டின்னா, கண்டிப்பா 100% ரிசல்ட் குடுக்கும். ஆனா, இத ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னா, லைஃப் லாங் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்ம எப்ப ஸ்டாப் பண்றோமோ, அதுலேருந்து என்ன ஹேர் க்ரோ ஆச்சோ, அது ஃபுல்லாவே வந்து ஹேர் ஃபால் ஆயிரும். ஆ இது இது வந்து அதிலயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டாக்டர்ஸுமே சொல்லுவாங்க. இத இது வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, ஹேர் வந்து ஃபர்ஸ்ட்டு இருக்கிற அந்த குட்டி, குட்டி முடி இருக்கும். அத ஃபுல்லா கொட்டிட்டு புதுசா வந்து க்ரோ ஆகும். ஆ அந்த மாதிரி குரோத் இருக்கும். இத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா ஃபால் ஆகும். ஆனா, இது வந்து நம்மளுக்கு 100% ஹேர் குரோத் இருக்கும். இது மென்னா இருந்தாலும் சரி, விமனா இருந்தாலும் சரி ஹேர் குரோத் இருக்கும். பட் இதுல அவ்ளோ சைட் எஃபெக்ட் இருக்கு. இதுல மெயினா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டாண்ட்ரஃப் வரும். அதுக்கப்புறம் இச்சிங், ரெட்னஸ் சில பேருக்கு ஒத்துக்கவே செய்யாது. ஹெட்டேக் வரும். இது வந்து ஒரு டாக்டர் பேசியிருந்தாங்க. அதுக்கு கீழ நெறைய பீப்பிள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு பிரதர் மட்டும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆ என்னன்னா, ஹேர்க்காக வந்து நான் இத யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து ஆனா எனக்கு இப்போ என் உடம்புல அவ்ளோ சேஞ்சஸ், ஹெட்டேக் அதிகமா இருக்கு, செஸ்ட் பெயின் வருது, அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. என்னடா ஒரு ப்ராடக்ட்டோட தாக்கம் இவ்ளோ சீக்கிரம் இருக்குமா? இவ்ளோ இதுவா இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது ரிலேட்டடா அதோட சைட் எஃபெக்ட்ன்னே Googleல போட்டு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன சைட் எஃபெக்ட் மாதிரி அதாவது ரெட்னஸ் வரது, இச்சிங் வரது. அத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அகைன் வந்து ஓவர் ஹேர் ஃபால் ஆகுறது. அத யூஸ் பண்ணும்போதே சில பேருக்கு வந்து எரியுமாம்.
ஒரு மாதிரி எரியும் மீன்ஸ் ஒரு மாரி பர்ன் ஆகுறது. அந்த மாதிரி இருக்கும். அது செட் ஆகிருச்சு அப்படின்னா, ஒரு 1 டூ 3 டேஸ்ல வந்து செட் ஆயிருச்சுன்னா, அது காமன். அதுக்கப்புறம் செட் ஆகலன்னா, டாக்டர்ட்ட போய் நம்ம ரெஃபர் பண்றது அந்த மாரி இருக்கும். சில பேருக்கு அது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆ அந்த சைட் எஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கிறது வந்து ஆ ஷாம்பூஸ், சோப்ஸ், கிரீம்ஸ், பவுடர்ஸ் இந்த மாரி யூஸ் பண்றோம்ல, இதுலயுமே வந்து இந்த மூச்சு விடுறது, பிரீத்திங் வந்து கஷ்டப்படுறது சைட் எஃபெக்ட் வந்து இருக்கு. ஆனா, ஆ மீதி எல்லாமே அந்த நர்வஸ் சிஸ்டத்த பாதிக்கிறதுலாம், அத யூஸ் பண்ண ரொம்ப லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் சைட் எஃபெக்ட் இருக்கும். பட் இந்த பர்ட்டிகுலர் ஒரு ப்ராடக்ட்டோட சைட் எஃபெக்ட் வந்து சீக்கிரமாவே அதோட சைட் எஃபெக்ட் வரும். அதுல மெயின் வந்து ஹார்ட்ட அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றது. அதாவது ஹார்ட் பீட் இருக்கு இல்லையா? அந்த இதய துடிப்பு, இதயம் வந்து ஒர்க் பண்றத வந்து இர்ரெகுலர் ஆக்கிரும். ரெகுலரா ஹார்ட் பீட் வந்து இருக்குல்ல, நம்ம இதயம் எப்படி ஒர்க் பண்ணுதோ, அத வந்து இர்ரெகுலரா ஆக்கிரும். ஸோ ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அகைன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நெறைய கமெண்ட்ஸ் இது வந்து இப்போ நான் சர்ச் பண்ணி சொல்றத விட இதால அனுபவிச்ச அந்த பீப்பிள்ஸோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் எப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டாக்டர்ஸ் மட்டும் இல்ல நெறைய பேர் வந்து இத பத்தி பேசியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 10, 15 வீடியோ பார்த்திருப்பேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே இந்த வீடியோவே போடுறேன். எனக்கு இத பத்தி அதிகமா நாலேட்ஜ் இல்ல. அந்த ப்ரோ வந்து லைவ்ல இந்த மாரி இருக்கு. ஸோ இத பத்தி எனக்கு வீடியோ போடுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் சர்ச் பண்ணும்போது தான் எனக்கு நான் அப்ப தான் ரொம்ப வந்து ஷாக் ஆனேன். ஸோ அதுல வந்து அந்த வீடியோக்கு கீழ ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. "முடி இல்லாம கூட இருந்துரலாம். உயிர் இல்லாம இருக்க முடியுமா?" அப்படின்ற இப்ப நான் சிரிச்சுட்டு சொல்றேன். எவ்ளோ பேர் எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த இது வந்து இப்போ ரொம்ப சீப்பா கிடைக்குது. ரொம்ப காமனா அம் அ லைக் நம்ம மெடிக்கல்ல கிடைக்குது. இந்த மாரிலாம் இருக்கு. இத வந்து நெறைய டாக்டர்ஸே வந்து சஜெஸ்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இதோட சைட் எஃபெக்ட் அப்டின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்லயுமே இருக்கும். ஆனா, இந்த மாரி ஹார்ட்ட இர்ரெகுலர் ஆக்கும் அப்டின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணல. பட் மத்த இது எல்லாமே போட்ருக்காங்க. இவ்ளோ இது மென்ஷன் பண்ணியும் மக்கள் வந்து அத யூஸ் பண்றோம் அப்டின்னா வந்து என்ன சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஹேர் ரொம்ப தின்னா இருக்குது, இல்ல ஹேர் பால்ட்னஸ் இருக்கு, இல்ல ஹேர் குரோத் இல்ல அப்படின்னா, 1 மெயின் திங்க் வந்து இன்டேக் வந்து நல்லா எடுத்துக்கணும். இன்னொன்னு ஜெனடிக் எப்படி இருக்கோ, நம்ம பரம்பரையா வந்து சில பேருக்கு இந்த மாரி ஹேர் தின்னிங் இருக்கும், இல்ல ஹேர் குரோத்தே இருக்காது, பால்ட்னஸ் இருக்கும். ஸோ, அது நேச்சுரல் அது. அத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் ஃபேமிலி எல்லாமே நல்லா தான் இருக்கு. எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கு. இல்ல எதனா மெடிக்கல் ரிலேட்டடா எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாரி ஆயிருக்கலாம். இல்ல திடீர்னு இந்த மாரி ஆயிருச்சு. பிளேஸ் சேஞ்ச் பண்ணதுனால ஆயிருச்சு அப்டின்னா, நீங்க நல்லா இன்டேக் ஹேர் ஆயில், ஷாம்பூ ப்ராப்பரா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாம இத யூஸ் பண்ணாலே போதும் பெட்டர் ரிசல்ட் வரும். இந்த ஹேர் தின்னிங்க்காக இவ்ளோ பெரிய ஒரு டாக்ஸிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலா அத என்ன சொல்றாங்க அப்டின்னா, கெமிக்கல் ஆயில் அப்டின்ற மாதிரி சொல்றாங்க. அதோட பேரே வந்து சிம்பிளா அத எப்படி வந்து காமனா அழைக்கிறாங்க அப்டின்றது வந்து கெமிக்கல் ஆயில் அப்டின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அத அப்ளை பண்ணும்போது சீரம் இல்ல ஸ்ப்ரே டைப்ல இருக்கும். அப்ளை பண்ணும்போது உள்ள ஏதோ ஒரு ஒர்க் ஆகுது. அதாவது பிளட்ட வந்து நல்லா தூண்டி விடும். எக்ஸ்ட்ரீமா தூண்டி விடுறதுனால ஹேர் கடகடன்னு நல்லா க்ரோ ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு. ஒரு ஹியூமன் நேச்சுரலாவே ஒரு ஹியூமன் பாடி இருக்குன்னா, இவ்ளோ லிமிட் தான். அந்த நம்ம வந்து ஹேர் ஆயிலுமே யூஸ் பண்றோம் அப்டின்னா, பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஹேர் குரோத் இருக்கும். ஒரு லிமிட் தான். இவ்ளோ தான் வந்து இது பண்ண முடியும் அப்டின்ட்டு இருக்கும். இப்போ ஒயிட்டனிங்னே இருக்கு. இவ்ளோ தான் பண்ண முடியும்னா, அவ்ளோ தான். இப்ப நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப டார்க்கா இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவால்ல. அவ்வளோதான். இதுக்கு மேல நான் அப்படியே வந்து இந்த கலர்ல வெள்ளையாலாம் ஆக முடியாது. ஸோ இந்த லாஜிக் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அ மெயின் திங் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, டக்குனு ரிசல்ட் வருது. ஃபாஸ்ட்டா ரிசல்ட் வருது. அ அப்படின்றதுக்காக வந்து நம்மளோட உடம்ப நம்மளே வந்து கெடுத்துக்க வேணாம். இது என்னோட மெயின் சஜஷன். நீங்க வந்து இந்த மெயினா வந்து மீனாக்ஸிடில் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அத ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா, அது எவ்வளோ ரேட் அப்படின்றது கூட தெரியல. ஈஸியா அவைலபிளா இருக்கு. ஏன் இது வந்து டாக்டர் இத யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் இல்ல ஹார்ட் ஃபங்ஷன் ஆகுறது வந்து அம் இர்ரெகுலர் ஆகும் அப்படின்ட்டு ஏன் சொல்லல? இ சும்மா ஏன் மார்க்கெட்டிங்க்காக இந்த மாரி பண்றாங்களா? இல்ல அது எனக்கு புரியல. பட் மக்கள் வந்து இனிமே வந்து நம்ம கொஞ்சம் இதுவா இருக்கணும்.
நம்மளுக்கு ஆல்ரெடி முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆயிலே போதும். சும்மா ஷாம்பூவே போதும். அதையே அப்படியே கீப் அப் பண்ணிட்டு வந்தா போதும். ரொம்ப டக்குன்னு ரிசல்ட் வரணும், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போணும் அப்படின்றதுக்காக, ஆ இந்த மாரி பண்ணிட்டுருக்கிறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். லைக் ஆ இன்ஜெக்ஷன், ஸ்கின் ஒயிட்டனிங்காக குளுட்டதைன் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே வந்து அதுதான். நம்மளோட லைஃப் ஆ சைக்கிள வந்து நம்மளே கம்மி பண்ணிக்கிறோம். நம்மளோட ஹெல்த்த நம்மளே வந்து இது பண்ணிக்கிறோம். நெறையா இப்போ பிளட் சர்க்குலேஷன் அது இன்க்ரீஸ் பண்ணுது. அதுக்கு ஹேர் ஆயிலே போதுமானது. அதுவே நல்லா திக்காவே ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஆ ஸோ இந்த மாதிரி பண்ணாலே வந்து போதுமானது. தயவு செஞ்சு இந்த மாரி இன்ஜெக்ஷன் போட்டு டக்குனு வந்து ஃபேர் ஆகுறதோ, ஒயிட்டனிங் ஆகுறதோ, இல்ல இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அது நம்மளுக்கே புரியுது. அத யூஸ் பண்ணிட்டு விட்டோம் அப்டின்னா, ஃபுல்லா ஃபால் ஆகுது அப்படின்னு. இல்ல இவ்ளோ சைட் எஃபெக்ட் இருக்குன்னு. ஆனாலும் அத நம்ம ஏன் எடுத்துட்டுருக்கோம் அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இத எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு ஹேர் ஆயில், ஹெல்த்தியான சாப்பாடு, ஹார்ம்ஃபுல் கெமிக்கல அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட தாட்டு. ஆனா இவ்ளோ ஹார்ம்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ட பீப்பிள்ஸ் அவ்ளோ பேர் அந்த வீடியோ ஷாக் ஆயிட்டு அந்த வீடியோ கீழ ஒரு 1000 பீப்பிள் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் மீஷோல பை பண்ணேன், Flipkartல பை பண்ணேன், ஆன்லைன்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னடா இது அப்படின்ற மாரி. நான்லாம் வந்து சாதாரணமா ஃபீவர் வந்தா கூட டேப்லெட் போட தயங்கக்கூடிய ஆளு. ஸோ, எனிவே உங்களோட சொல்யூஷன் இதுல இருக்குன்னு நெனைக்கிறேன். அத யூஸ் பண்ணவே வேணாம். நீங்க ஹேர் ஆயில், ஷாம்பு அது எந்த பிராண்டா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பிராண்ட சூஸ் பண்ணிக்கோங்க. நம்மகிட்டயுமே இருக்கு. ஆனா நான் என்னோட பிராண்ட முன்னாடி வச்சேன்னா, அது ப்ரமோஷன் அப்படின்ற மாரி வருவீங்க. அது உங்களோட விருப்பம். ஸோ, அந்த ப்ரோ கேட்டதுக்கு உண்டானது இதுல இருக்கும். வெரி, வெரி டேஞ்சரஸ் ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு அத யூஸ் பண்ணாதீங்க. இது என்னோட அம் ரெக்வெஸ்ட்டா கூட நீங்க எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்ல இத பத்தி நாலேட்ஜ் இல்லன்னா, உங்களுக்கு அட்லீஸ்ட் தெரிஞ்சவங்களுக்கு இத ஷேர் பண்ணி விடுங்க. தெரிஞ்சவங்க இத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, யூஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்க. யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு அத ஸ்டாப் பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த மாரி லைட்டா சிம்ப்டம்ஸ் ஹெட்டேக் அடிக்கடி வர்றது, டென்ஷனு, கோவப்படுறது அதிகமா, அப்புறம் ஃபேஸ்லாம் வீங்குற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கிறது, ஒர்க் அதிகமா பண்ண முடியாம டக்குன்னு மூச்சு இது பண்றது, மைல்டான செஸ்ட் பெயின் மாரி வரும். அதுக்கப்புறம் வந்து ஹார்ட்டோட ஃபங்ஷன் வந்து ரெகுலர் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமா அது இர்ரெகுலர் ஆக்கி விட்டுரும். இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனிவே இது வந்து கேட்டிருந்தீங்க நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கன்டின்யூ பண்ணாததும், பண்றதும் யுவர் சாய்ஸ். எனிவே என்னோட இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும்னு நெனச்சு சொல்லிட்டேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஆ நெக்ஸ்ட் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணி இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது ரிலேட்டடா நான் தப்பான இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்லலன்னு நெனைக்கிறேன். மேபி இதுவும் இதில ஆட் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கனாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.